ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறது. வாகனத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 45,000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பை காண்க அல்லது வாகனத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட விவரம் ஒரு வண்டியோடைய மதிப்பு அது எவ்வளோன்னு தெரியல, ஆனால் அது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குறையுது அப்படின்னு சொன்னால் 15%. நம்ம 15% 8ஆம் கிளாஸில் படித்தது தான். வட்டி என்னன்னு சொல்லுவோம், 6ன்னு சொல்லுவோம். ஸோ 15% என்ன பண்ணுது, குறையுது. அடுத்தது வாகனத்தின் தற்போதைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ தற்போதைய மதிப்பு அப்படிங்கிறது ப்ரைஸு பி கொடுத்தாச்சு. அசல் இப்போதைக்கு கொடுத்தாச்சு. இந்த 45,000 இருக்குதுன்னா ஒரு வருஷம் எவ்வளோ குறையுதுன்னா 15% குறையுது. 15%னா 100க்கு 15 ரூபா குறையுது. ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த 3 ஆண்டுகள்ன்றதுன்னு அதை சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம். ஸோ கொடுக்கப்பட்ட விவரங்களை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6, 15%. அப்போ 15% என்னது, 15/100ன்னு அர்த்தம். ஓகே, சதவீதம்னா 100க்குன்னு அர்த்தம். அடுத்தது பி கொடுத்துருக்காங்க ரூபாய் 45,000. அடுத்தது என் கொடுத்துருக்காங்க 3 ஆண்டுகள், ஆண்டுகளுக்கு இயர்ஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போ வாகனத்தினுடைய மதிப்பு கேட்குறாங்க. 8ஆம் கிளாஸில் படித்த ஃபார்முலா தான். ஸோ வாகனத்தின் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு, 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு. ஸோ வாகனத்தின் மதிப்பு ஃபார்முலா P × 1 - R/100 the whole power n. ஏங்க மைனஸ் போடுறோம்னா வாகனத்தின் மதிப்பானது குறைகிறது. ஸோ வார்த்தை ரொம்ப முக்கியம். குறைகிறதுன்றதுனால என்ன போடுறோம், நம்ம மைனஸ் போடுறோம். ஓகேவா? அதிகரிக்குதுன்னா என்ன போட்டுக்குவோம், ப்ளஸ் போட்டுக்குவோம். இப்போ அப்ளை பண்ணலாம். பிக்கு பதிலாக எவ்வளோ போடுறோம், ரூபாய் 45,000 × 1 - ஆறுனுடைய மதிப்பு 15/100. அது அப்படியே போட்டாச்சு. இங்கே 15/100ன்னு போட்டோம்னா ஆறுனுடைய மதிப்பு 15%. 15% அது 15/100ன்னு அர்த்தம். அதாவது 15ன்னு போட்டால் கூட போதும், /100 the whole power 3. இப்போ 45,000 ரூபாய் நான் பின்னாடி போட்டுக்கிறேன். ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் இருக்குது, நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழிச்சிட்டு பை போடு. குறுக்க பெருக்கிட்டு கழிச்சிட்டு பை போடு. அப்போ 100 100 -15/100. இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். the whole power 3. இந்த ப்ராக்கெட் என்ன அர்த்தம், பெருக்கல்னு அர்த்தம். அடுத்து 45,000. இப்போ இந்த ப்ராக்கெட்டை எடுத்துடலாம். ப்ராக்கெட் எடுத்துட்டா என்ன அர்த்தம், பெருக்கல் அப்படியே போட்டுக்கலாம். 100லேருந்து 15 போயிடுச்சுன்னா எவ்வளோமா, 85. 100 ரூபாயிலேருந்து 10 ரூபா கொடுத்துட்டா 90. 10 ரூபாயிலேருந்து 5 ரூபா கொடுத்துட்டா 85. ஸோ 85/100. இந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சாலும் ஓகே, இல்லை பெருக்கல் போட்டாலும் ஓகே. ஹோல் பவர் 3 நான் எடுத்துடலான்னு சொன்னேன், எடுக்க வேணாம். இதை அந்த பவர் 3 போட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ 45,000 இப்போ இன்ட்டு போட்டுக்கலாம். இந்த ப்ராக்கெட் எடுக்கிறோம். 85 எத்தனை முறை போட்டு பெருக்கணும், 3 முறை. 100 எத்தனை முறை போட்டு பெருக்கணும், 3 முறை. ஸோ 85 எத்தனை முறை போடுறோம், 3 முறை போட்டு என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். இங்கே என்ன இருக்குது, பை 100 எத்தனை முறை போடுறோம், 3 முறை போட்டு என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். ஸோ இது 3 அப்படிங்கிறது 3ஆல் பெருக்குதல் கிடையாது, 3 டைம்ஸ்னு அர்த்தம். அந்த நம்பரை 3 டைம்ஸ் போட்டு பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு முழு எண் ஒரு பின்ன எண், அந்த பெருக்கல் இருந்தாலும் இது ஃபுல்லாக பின்ன எண்ணாக தான் இருக்கும். ஸோ ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் நடுவில் பெருக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் சம்மந்தம் இருந்துச்சுன்னா குறுக்க கேன்சல் பண்ணணும். குறுக்க கேன்சல் பண்ணு. மேலங்கீழே கேன்சல் பண்ணால் எனக்கு 100 இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலங்கீழே கேன்சல் பண்ணலை. அப்போ குறுக்க நான் கேன்சல் பண்ணுறதுக்கான வழியை பார்க்குறேன். இருக்குதான்னு பார்க்குறேன்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ரூபாய் 45 × 85 × 85 × 85 பை இங்கே 10 இருக்குது. 10 ஓர் 1 1 பெருக்க போகிறோம். இந்த ஒரு 2 0 இந்த ஒரு 0 இருக்குது. அப்போ எத்தனை 0 போட போகிறோம், 3 0 போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை 3த்தையும் பெருக்கிடலாம். 85 பெருக்கணும். நான் ஏற்கனவே 85 பெருக்கணும்னா அது 85 ஸ்கொயர். ஸோ 85 ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஈஸியாக சொல்லிடலாம். இந்த 5ன்னு முடியக்கூடிய எண்களுக்கு மட்டும் ஈஸியாக சொல்லிடலாம். என்னென்னா இந்த 8க்கு அடுத்த நம்பர் என்னது, 9. இது 2ஐயும் பெருக்கிட்டால் போதும். 9 8 72. எப்போவுமே 5 ஸ்கொயர் எவ்வளோ தான் வரும், 25 தான். ஸோ 5ன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர் போட்டு அது 2 நம்பரையும் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஓவர்.
ஸோ இப்போ 2 முறை தான் போட்டு பெருக்கிறோம். 85 × 85 பெருக்கியாச்சு. இப்போ இன்னும் ஒரு முறை இருக்குது. அப்போ இந்த 7225 எதால் பெருக்க போகிறோம்னா 85ஆல் பெருக்க போகிறோம். I5 25க்கு 5 மீதி 2, I2 10, 2 12க்கு 2 மீதி 1, I2 10 1 11 மீதி 1, 7 35 1 36 ஃபுல்லாக அடிச்சலாம். எடுத்து 8ஆல் பெருக்கிறோம். 8 5 40க்கு 0 ஒரு நம்பர் தள்ளி போகிறோம். மீதி 4, 8 2 16 4 20க்கு 0 மீதி 2, 8 2 16 16 கூட 2 கூட்டினா 18 மீதி 1, 7 56 56 1 57 5 2 1 4 மீதி 1, 7 3 10 10 1 11 மீதி 1 6. ஸோ இந்த ஆன்சரை எடுத்து எது கூட பெருக்க போகிறோம்? 45 கூட பெருக்கலாம். 61 41 125 by 1000. ஸோ இது கூட நம்ம 45 போட்டு அப்படியே பெருக்கலாம். ஃபஸ்ட் 5 எடுத்து பெருக்க போகிறோம். I5 25க்கு 5 மீதி 2, I2 10 10 2 12க்கு 2 மீதி 1, 1 5 5 5 1 6, I4 20க்கு 0 மீதி 2, 1 5 5 5 கூட 2 கூட்டினா 7, 6 5 30. அடுத்தது 4ஆல் பெருக்க போகிறோம். 4 5 20க்கு 0 மீதி 2, 4 2 8 8 2 10க்கு 0 மீதி 1, 1 4 4 1 5, 4 16க்கு 6 மீதி 1, 1 4 4 1 5, 6 24 2 6 5 3 மீதி 1 6 7 2. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 27 63 56 by 1000. இந்த முட்டை அப்படியே விட்டுருங்க சாமி. இந்த நம்பரை 1ஆல் எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா அதே எண் தான் கிடைக்கும். ஸோ அதே எண்ணை எழுதிக்கலாம். தள்ளி தள்ளி எழுதிக்கோங்க. பை எத்தனை 0 இருக்குதுன்னு பாருங்கள். 3 0 இருக்குது. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். 1 2 3 ஸ்தானம் நம்ம முகத்துக்கு நேராக வரணும். ஸோ புள்ளி வச்சாச்சு. இங்கே ரூபாய் போட்டுக்கோங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு. ஆஃப்டர் 3 years 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு எவ்வளோ வந்திருக்கு? ரூபாய் 27,635.625 வந்திருக்கு. ஓகேம்மா? ரைட், டன்.